ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவலட் ஆவியோ. இது எஃப்சி எடுக்கிறதுக்காக நம்மள்ட்ட விட்டுருந்தாரு ரீபெயிண்டிங்காக. ஸோ கஸ்டமர்கிட்ட வண்டியை ரிசீவ் பண்ணிட்டோம். இந்த வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் கலரு, இதை பிளாக்ல மேட் பிளாக்ல மாற்றலான்ற மாதிரி ஐடியா கேட்டிருந்தாரு. நம்ம சொன்ன சஜஷன் வந்து இது பேல் ஆக்சுவலாக நம்ம சாலிட் கலரில் பிளாக் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கஸ்டமர் நம்ம கொடுத்த கலர் கோட் பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபுல்லாகவே நம்ம டிங்கரிங் ஒர்க் பார்த்துட்டு ஸ்பாட் பார்த்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேஸ் கோட் நல்லாவே அடிச்சிருக்கணும். பேஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியான பேஸ் கோட் கொடுக்கணும். 2K மாதிரி மெட்டீரியல் கொடுத்தா நம்ம கலர் ஏற்றுறப்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இந்த அளவு குவாலிட்டியில் நம்ம பேஸ் கோட் கொடுத்துருந்தா மட்டும் தான் நம்ம ரீபெயிண்டிங் பண்ணது டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ஷோரூம் கண்டிஷனுக்கு இருக்கும். இது ஃபுல்லாகவே இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாலிட்ன்றனால நமக்கு கிளியர் கோட் தனியாக கொடுக்க தேவையில்ல, அதிலே வந்துடும். ஸோ பெயிண்டிங்குமே ஒரு தரமான ரிசல்ட் எடுத்து கொடுத்துருந்தோம். எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இதில் அடிஷ்னலாக ஹெட்லைட் ரீஸ்டோருமே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டர் சேஸ் பெயிண்டிங் ப்ளஸ் பாடி பாலிஷிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் 3mm. இதுக்கு நம்ம 1 year வாரண்டியும் கொடுக்குறோம். கலருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2K மெட்டீரியல் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் அஷூரன்ஸி கொடுக்குறோம். இது ஃபேட் அவுட் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ரிசல்ட் எப்படி வந்து நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தால் தாராளமாக டிஎம் பண்ணுங்கள். சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் பெயிண்டிங்காக இருந்தாலுமே தாராளமாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். எந்த சர்வீஸ் நீட் இருந்தாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீமில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.